போதும், எனக்கு ஒன்னும் ஐஸ் வைக்க வேண்டாம். அத்தைக்கு மேக்கப் போட்டு விடுங்க. எங்க போற சௌமியா? இல்லைங்க, நான் மேக்கப்லாம் போட்டுக்க மாட்டேன். இது மேக்கப் இல்ல, என்னோட காதல். இதுக்கும் அலோவ் பண்ண மாட்டியா? பிரீத்தி, உன்னோட மருமகளுங்க எங்க? 2 பேரையும் ஆளையே காணுமே. அது எங்க பொண்ணு எங்க வீட்ல தான் இருக்கிறா. அவ வரணும்னு தான் ஆசைப்பட்டா. ஆனா ரொம்ப முக்கியமான வேலை இருந்ததுனால வர முடியல. அப்புறம் பெரியவ இங்க தான் இருந்தா. இப்ப வந்துருவா. விஷயம் என்னன்னா சித்தி, என் சௌமியா கொஞ்சம் கிளம்புங்க. சனு, இந்தாங்கக்கா, ஸ்வீட் சாப்பிடுங்க. மாமா ஸ்வீட்ஸ். இன்னைக்கு நான் கொடுத்த இனிப்பு உங்களுக்கு கசப்பா இருக்கும். ஆனா என்ன பண்றதுக்கா, இத்தனை வருஷமா எனக்கு எவ்வளவு காரத்தை அள்ளி கொடுத்துருக்கீங்க. என் முகத்துல ஏதாவது சர்க்கஸ் நடந்துகிட்டு இருக்கா? என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க. என்ன தனியா இருக்க படுங்க, போங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சௌமியா, எப்போது நீ லாங் டிரைவ் போயிருக்கியா? அது என்ன டிரைவுங்க? அது ரொம்ப நல்ல டிரைவா இருக்கும். அதான் எல்லாரையும் டிராப் பண்ணியாச்சுல, நம்ம அப்படியே ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாம். எந்த கெட்ட கண்ணும் என் புள்ள மேல விடுறதுக்கு நான் விரும்பல. நீங்க எப்படி ஒரு பையனுக்கு அம்மாவோ, அதே மாதிரி நானும் இப்போ ஒரு பையனுக்கு அம்மா ஆயிருக்கேன் இல்லையா? வாங்க போலாம். நீ போ, நான் வர்றேன். என்கிட்ட குழந்தைய கொடுங்க, நான் அவன் கூட விளையாடணும். சிண்டு, நானே இவனை பாத்துக்கிறேன். அத்தை, இந்த வாட்டி நான் குழந்தைய நிச்சயம். சார், நம்ம பொம்பளைங்களுக்கு குழந்தையை தத்து எடுத்துக்கிறதுக்காக கொடுப்போம். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு தாய்ப்பாசம் கிடைக்கணுங்கிறதுக்காக. ஆனா இவங்களால தாயாக முடியாது. என்ன உளற குப்தா? நீ என்ன சொல்ல வர? சார், நான் என்ன சொல்ல வரேன்னா சார், உங்ககிட்ட உனக்கு தெரியாதா நம்ம அநாத ஆசிரமத்தோட நோக்கம் என்னன்னு? நம்மளோட மோட்டிவ் என்ன தானே? நம்ம அநாத ஆசிரமத்தோட ஒவ்வொரு குழந்தைக்கும் அன்பு காட்டுற குடும்பம் கிடைக்கணும்.
அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணும். ஒருவேளை இவங்க அதெல்லாம் கொடுக்க தயாரா இருந்தாங்கன்னா அப்புறம் என்ன பிரச்சனை? சார் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா இதுக்கு மேல எதுவும் பேசாத. நீ போ, இவங்க குழந்தைய இவங்ககிட்ட திருப்பி கொடுத்துரு. ஓகே சார். ஹலோ. வணக்கம் சுந்தர் சார். வணக்கம், சொல்லுங்க. உங்க அனாதை ஆசிரமத்துக்கு நாங்க ஒரு 5 லட்ச ரூபாய் டொனேஷன் கொடுக்கலான்னு இருக்கோம். அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ரொம்ப நல்ல விஷயங்க. இது எங்க ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு நீங்க செய்யற நல்ல விஷயமா? இந்தாங்க, குழந்தைய உள்ள கொண்டு போங்க. கௌசல்யா மேடம், ப்ளீஸ் என் குழந்தைய எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. நீங்களே பாத்தீங்களா அவனுக்கு என் தேவை எவ்வளவு இருக்குன்னு. சௌமியா, என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது. கௌசல்யா மேடம், நீங்களும் ஒரு தாய் தான். உங்களுக்கு என்னோட வேதனை தெரியலையா? ஒரு தடவை சௌமியாவோட குழந்தைய திருப்பி கூட்டிட்டு வர்றதுக்கு நாம நம்மளோட தரப்புல இருந்து முழு முயற்சி செய்வோம். இத வாங்கிக்கமா. இந்த இதையும் நீ எடுத்துக்கமா. இந்தம்மா, இதெல்லாம் எடுத்துக்க. நம்ம கும்பிடுற தெய்வம் சௌமியாக்கு திரும்பி சந்தோஷத்தை தரணும். இதுல போட்டுருங்க பாட்டி. சரிம்மா. சரி, போலாமா? போலாம். பார்த்து வாங்க. சரி வாமா. ஒருவேளை அருண் 20 லட்சம் ரூபாய்க்கு ஏற்பாடு செஞ்சுட்டானா? அவன் செஞ்சிருவான். அவன் என்னுடைய பையன்ல. எனக்கு அந்த குழந்தை திரும்பி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அது வரக்கூடாதுன்னா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என்ன பண்றது? ஹலோ சுந்தர் சார், அந்த குழந்தை அருணுக்கு கிடைக்க கூடாது. கண்டிப்பா கிடைக்க கூடாது. பாருங்க, அவங்க 20 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. நீங்க செய்யணும். நீங்க செஞ்சே ஆகணும்.